நமது மிஷனரி இயக்கமானது 195 முழுநேர பணியாளர்களை கொண்டு ஒடிசா மாநிலத்தில் செயல்படுகிறது. நமது மிஷனரி இயக்கமானது இந்த ஆண்டில் ஒடிசா மாநிலத்தில் 6000 புதிய கிராமங்களுக்கு இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவிக்கவும், ஆலயங்கள் இல்லாத இடங்களில் இந்த ஆண்டு 15 புதிய ஆலயங்களை கட்டவும், 30 புதிய முழுநேர மிஷனரிகளை அனுப்பவும் வேண்டும் என்ற தரிசனத்தோடு செயல்படுகிறது. சுவிசேஷ பாரத்தோடு இயங்கும் இந்த ஊழியத்தின் தேவைகள் சந்திக்கப்படவும், கொடுக்கும் பங்காளர்கள் எழும்பவும் ஜெபியுங்கள். இந்த நிகழ்ச்சி உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக மாற்றத்தை கொண்டு வரும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புது வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்று வரைக்கும் ஊழியத்தில் பாடுகள் நெருக்கடிகள் வரும்போது ஆண்டவருடைய பாதத்தை படித்துக் கொண்டு இந்த வார்த்தையை தான் சொல்லுவேன். ஆண்டவரே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொன்னீரே. அந்த உடன்படிக்கையின் வார்த்தையை சொல்லும் போது பரலோகம் உடனடியாக ஆம் என்றும் ஆமேன் என்றும் சொல்லுவார். தேவன் ஒரு மனிதனை நேசிக்க காரணம் என்ன? அவன் தேவன் மேல் கொண்ட அன்பு, அவன் தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசம். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நம்ம தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி 89வது சங்கீதத்தை நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் திருப்பணும். 34, 35 2 வசனங்களை நம்ம இன்னைக்கு செய்திக்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளுவோம். வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் ஒரு மனிதனை பார்த்து சொல்றாரு, நான் அவனுக்கு பொய் சொல்லவே மாட்டேன், என் உடன்படிக்கை நான் மீறுவதே இல்லை. அப்படி தேவன் ஒரு மனிதனோடு கொண்ட உடன்படிக்கை, தேவன் ஒரு மனிதனோடு உடன்படிக்கை செய்யும்படியாக, அப்படி அந்த மனிதன் எதினால் விசேஷித்தவனாயிருந்தான், அதைத்தான் இன்றைக்கு நாம் செய்தியின் ஆழமாக பார்க்க போகிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், தேவன் மனிதனிடத்திலே பட்சபாதம் உள்ளவரே அல்ல, அவர் எல்லாரையும் ஒன்று போலதான் நேசிக்கிறார். அவரிடத்தில் யாதொரு வேற்றுமை நிழல் இல்லவே இல்லை. ஆனால் அப்படி இருக்க இந்த தாவீதை அந்த இஸ்ரவேல் கோத்திரத்துக்குள்ளே 12 கோத்திரத்தில் லட்சக்கணக்கான மக்கள் இருந்த அந்த 12 கோத்திரத்தின் நடுவிலே தேவன் இருதயத்துக்கு ஏற்றவனாக ஒரே ஒரு மனிதனை அவர் கண்டுபிடித்தார். அந்த ஒருவனை கண்டுபிடித்தேன் என்று சொல்லுகிறார். நாம் வாசித்த அதே சங்கீதத்தை கொஞ்சம் அப்படியே பார்க்கலாம். 20, 21 என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன், என் கை அவனோடு உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தாவீதை மட்டும் தேவன் கண்டுபிடிக்கல. இன்னைக்கு வேதாகமத்தில் நிறைய தேவ மனிதர்களை கண்டுபிடித்ததை நம்ம பார்க்கிறோம். வேதாகமத்தில் இல்லாத நம்முடைய நினைவிலே வாழக்கூடிய எத்தனையோ தேவ மனிதர்கள், நினைவு சின்னமாயிருக்கிற எத்தனையோ அற்புதமான பாத்திரங்கள், அவர்கள் எல்லாம் ஒரு நாள் தேவன் அவர்களை கண்டுபிடித்தார். அவர்களோடு கூட ஆண்டவர் உடன்படிக்கை செய்தார். உடன்படிக்கையிலே மீறாதபடி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்கள் நாமத்தை உயர்த்தினார், அவர்கள் தலையை உயர்த்தினார், அவர்கள் சந்ததியை ஆசீர்வதித்து கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, தேவன் கண்டுபிடித்த
மனிதர்களை நாம் பார்க்கும் பொழுது அவர்களிடத்திலே சக மனிதர்களை விட சில வித்தியாசத்தை நாம் பார்க்க முடியும். மற்ற மனிதர்களை விட ஏதோ ஒரு வித்தியாசம் அவர்களிடத்தில் இருந்தாதானே பரலோகம் அவர்களை உற்று பார்க்க முடியும். எல்லாரும் போல சராசரியா வாழ்ந்து கொண்டிருந்தா அங்கே ஒரு வித்தியாசம் இருக்காது. தாவீதை தேவன் கண்டுபிடித்ததிலே ஒரு வித்தியாசம் இருந்தது. என்ன வித்தியாசம்? அவன் மனிதர்களோடு வாசம் பண்ணுவதை விட தேவனோடு அதிகமாய் வாசம் பண்ணக்கூடியவனாயிருந்தான். அடுத்தபடியா தேவன் எழுதின வேத புத்தகத்தை தாவீது மிகவும் அதிகமாய் நேசித்தான். அதை பயபக்தியோடு கூட அவன் அதை ஏற்றுக்கொண்டான். அதற்கு அவன் கீழ்ப்படிந்தான். எல்லாரும் வேதாந்தத்தை திறந்து வாசிக்க தான் செய்யறோம். ஆனா பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியில் பார்த்தா அங்கே காந்தாகே என்பவருடைய மந்திரி எருசலேமிலே தொழுது கொள்ள போய் தன் ரதத்திலே உட்கார்ந்து கொண்டு ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தை திறந்து வாசித்த போது பரலோகமே படபடத்து போயிற்று. பரலோகமே துடிக்குது. ரொம்பவே துரிதப்படுத்துகிறார். பிலிப்புவை பார்த்து தேவனாகிய கர்த்தர் துரிதப்படுத்துறார். நீ போய் அந்த ரதத்தோட இணைந்து கொள், சீக்கிரமா போ, வேகமா போ. எல்லாரும் தான் வேதத்தை திறந்து வாசிக்கிறாங்க. இந்த காந்தாகே என்பவருடைய மந்திரி அப்படி என்ன விசேஷமா அப்படி வேதத்தை திறந்துட்டா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. காந்தாகே என்பவருடைய மந்திரியுடைய பேர் இல்லை, வேதாமத்தை திறந்தது சாதாரணமா திறக்கல. அவன் தாகத்தோடு அவன் வேதாகமத்தை திறந்தான். வசனத்தை தாகத்தோடு படித்தான். வசனத்தை ஆர்வத்தோடு படித்தான். அவன் வாஞ்சையோடு கூட இருந்தான். பிரியமானவர்களே, அது நிமித்தமாக தேவனாகிய கர்த்தர் தீவிரமாய் தன்னுடைய ஊழியக்காரனை அவனிடத்திலே அனுப்பினதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. எதற்காக? தம்மை உத்தம இருதயத்தோடு தேடுகிற மனிதனை கண்டுபிடிப்பதற்காக. அந்த மனிதன் எப்பொழுதும் தேவனோடு இருக்கிற மனிதன், தேவனை சார்ந்திருக்கிற மனிதன், தேவனுக்காக காத்து கொண்டிருக்கிற மனிதன், அவன் பாக்கியவான். தேவன் அவனை சந்திக்கிறான். அப்படி நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி காட்டும் போது பரலோகம் நம்மை நோக்கி இறங்கி வரக்கூடியதாயிருக்கிறது. ஒரு மனிதனிடத்தில் வந்து தேவன் உடன்படிக்கை செய்வாரே ஆனால் அந்த மனிதன் வித்தியாசமான வாழ்க்கை வாழ்வதை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த தாவீது எப்பொழுதும் தேவ சமூகத்திலே காத்திருக்கக்கூடியவனாயிருக்கிறான். அவனுடைய ஜெப அனுபவத்தை நீங்கள் பாருங்கள். எப்பொழுது பொழுது விடியும் என்று ஜாமக்காரை காத்திருக்கிறது போல என் ஆத்துமா காத்துக்கொண்டே இருக்கிறது. எதற்காக? ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே கிருபை கிடைக்கக்கூடியதாயிருக்கிறது. அதிகாலையிலே என்னை தேடுகிறவன் என்னை கண்டுபிடிப்பான். அதிகாலையிலே தேவ சமூகத்திலே காத்திருந்து உள்ளம் திறந்து ஜெபம் பண்ணுவது. அப்படி அதிகாலை என்றாலே தாவீது எழும்பி அவன் தேவ சமூகத்திலே காத்திருந்தான். அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் அவன் தியானம் பண்ணி முறையிடுகிறவனாயிருந்தான். எப்பொழுதும் தேவனை துதித்து கொண்டே இருக்கக்கூடியவனாயிருந்தான். அவன் ஆடு மேய்க்கிற நாட்களில் இருந்து அரண்மனையில் வாழ்ந்த காலத்திலும் அவனுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் துதி இருந்தது, இடைவிடாத ஜெபம் இருந்தது. அவன் வித்தியாசமானவனாய் காணப்பட்டான். அது நிமித்தமாக தேவனாகிய கர்த்தர் ஆடுகளுக்கு பின்னே இருந்த தாவீதை பிரித்தெடுத்து அவனை தேசத்திலே ராஜாவாக உயர்த்தி வைத்தார். ராஜாவாய் உயர்த்தினது மாத்திரமல்ல, அவன் சந்ததியிலே எல்லா நாளும் அவனுக்கென்று ஒரு விளக்கு இருக்கும், அது அணையாது. இன்றைக்கு இருக்கிற நெதன்யாகு வரைக்கும் தாவீதின் சந்ததி எழுத்தின்படி மாம்சத்தின்படி
தாவீதின் சந்ததி எல்லா நாளும் வானம் பூமி ஒளிந்து போகும் நாள் மட்டும் அவனுடைய சந்ததி ஆளும் என்றால், அப்படியானால் தேவனுக்காக காத்து கொண்டிருக்கிற, தேவனை சார்ந்து வாழுகிற, விசுவாசத்தோடு காத்து கொண்டிருக்கிற, வசனத்துக்கு கீழ்ப்படுகிற, வசனத்தை தாகத்தோடு தியானிக்கிற ஒரு மனிதனை ஆண்டவர் ஆசீர்வதித்து அவனை மேன்மைப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். தாவீதுடைய வாழ்க்கையினுடைய முறையை நம்ம பார்க்கும் பொழுது அவனை குறித்து ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்து அவர் அழுத்தமாய் சொன்ன காரியம், நான் பொய் சொல்லுவதில்லை. தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. என்னாமத்தின் புத்தகம் 23:19 பார்க்கிறோம். பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? ஒரு வித்தியாசத்தை தான் ஆண்டவர் தேடுகிறார். ஒரு வித்தியாசம். பிரியமானவர்களே, நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலம், அந்த நாட்களில் தினந்தோறும் கம்பெனிக்கு காலையில் 8:30க்கு போய் கையெழுத்து போட்டு உள்ள வேலைக்கு போவேன். சாயங்காலம் அங்கிருந்து 5 மணிக்கெல்லாம் புறப்படுவேன். அப்படி புறப்பட்டு வரும்போது சாப்பாடு கூட அப்படியே வெளியிலிருந்தே உள்ளே கொடுத்துட்டு நேர காட்டை நோக்கி கடந்து போவேன். அந்த காட்டில் போய் ஜோம் பண்ணிட்டு இரவு 10 மணிக்கு தான் வருவேன். சில நாட்களில் அதிகாலை 3 மணிக்கெல்லாம் எழுந்து போவேன். சில நாட்களில் பார்த்தா இரவு முழுவதும் அங்கே ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பேன். அப்படி இரவில் ஜெபிக்கும் போது நான் ஆண்டவரிடத்தில் கேட்ட ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே, நிறைய ஊழியர்கள் இருக்கிறாங்க, ஆனால் 10ஓட 11 நான் வாழ்ந்து மடிய விரும்பலை. என்ன ஒரு வித்தியாசமானவனாக நீர் பயன்படுத்த வேண்டும் என்று எப்பொழுதும் நான் ஜெபித்து கொண்டே இருப்பேன். நான் ஜெபிக்கும் போதெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே, ஊரெல்லாம் பாருங்க நல்லா தூங்கி கொண்டு இருக்குது, ஆனால் நான் உம்முடைய சமூகத்தில் காத்துக்கிட்டு இருக்கிறேன். நீர் என்னை வந்து சந்திக்கணும், நீர் என்னை ஆசீர்வதிக்கணும், நீர் என்னை பயன்படுத்தணும். இப்படி என்னுடைய வாலிப நாட்களில் தெய்வ சமூகத்தில் அதிகமாக நான் விழுந்து கிடந்தேன். பிரியமானவர்களே, அது நிமித்தமாகத்தான் ஆண்டவர் என்னை அவருடைய ஊழியத்திற்காக பிரித்தெடுத்தார். தரிசனம் கொடுத்து ஊழியத்திற்காக அவர் கொண்டு வந்தார். ஊழியத்திற்கான அழைப்பு இருந்தது. வேதாம கல்லூரிக்கெல்லாம் ஆண்டவர் கொண்டு போனார். ஆனால் பாருங்க, அழைப்பு இருந்தது, ஆண்டவர் அழைத்தார், என்னை உருவாக்கி மறுபடியும் அனுப்பும்படியாக நான் காத்து கொண்டு ஜெபித்து கொண்டே இருந்தேன். அப்பொழுது ஒரு நாள் ஒரு ஊழியர் என்னை சந்திக்கும்படிக்கு வந்தார். அவர் சொன்னார், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை பைத்தியக்காரன் போல தோணுது. ஏதோ ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு, என்னை திரும்பவும் அனுப்புவார், அதனால் நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். இது எல்லாம் சரியாகவே இல்லை, நீங்கள் ரொம்ப மனக்குழப்பத்தில் இருக்கீங்க, இப்படி தான் ஆண்டவர் அழைப்பார், வாங்க நம்மெல்லாம் சேர்ந்து ஊழியம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். உங்கள் கூட சேர்ந்து ஊழியத்துக்கு வர்றேன், ஆனால் முழு நேரமாக நான் ஊழியத்துக்கு வரணும்னா ஆண்டவர் என்னை அனுப்ப வேண்டும், அனுப்பினாதான் நான் வர முடியும். பிரியமானவர்களே, அதே போல் திருமணமான நாளில் கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு பின் ஆண்டவர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு ஊழியத்திற்காக என்னை அனுப்பும்படி அவர் தரிசனம் கொடுத்தார். அந்த தரிசனத்தில் பாருங்க, நிறைய பேர் ஊழியத்துக்காக அழைக்கப்பட்டு குடும்பமாக சேரில் உட்கார்ந்துருக்கிறாங்க. பெரிய ஹாலில் தேவனுடைய ராஜ்யத்துக்கு கடந்து சென்ற கர்த்தருடைய ஊழியக்காரர் விக்டர் வி லாரன்ஸ் ஐயா அவர்கள் மேடையில் நின்று கொண்டு ஒரு பெரிய சார்ட் பேப்பரை எடுத்துகிட்டு வாசிக்கிறாங்க. அப்படியே ஒவ்வொருத்தருடைய பேர், கணவன் மனைவி பேர் அப்படியே வாசிக்கிறாங்க. என்னுடைய பேர், என்னுடைய மனைவி பேர் வாசிக்கப்படுது. வாசித்துட்டு சொல்கிறார், ஆசிர் ஞான்ராஜ் எலியட் ஃப்ரம் முதலூர், பிரதர் எழுமுங்க, சிஸ்டர் எழுமுங்க. எளிமை நிற்கிறோம், உங்களை முதலூருக்கு தான் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறோம், நீங்கள் முதலூருக்கு ஊழியத்துக்கு போங்க. இப்படி ஒரு தரிசனம் கண்டு காலையில் எழும்பினேன். உடனே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அப்படி வரவே இல்லை, மிகப்பெரிய துக்கம். ஆண்டவரே, இவ்வளோ பெரிய பட்டணத்தில் இருந்துட்டு
இந்த சின்ன கிராமத்தில் போய் அங்கே நான் என்ன செய்யட்டும்? எல்லா தெருவுலையும் ஒரு சபை இருக்குது. நான் அங்கே போய் என்ன செய்யணும்? இங்கே பாருங்கள், எங்கே பார்த்தாலும் ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டு இருக்கிறாங்க. இங்கே விட்டுட்டு நான் ஏன் முதலூருக்கு போகணும்னு சொல்லி ஆண்டவருக்கே நிறைய அட்வைஸ் கொடுக்க ஆரம்பித்தேன். தேவ பிரசன்னத்தையே சில மாதங்களாக இழக்க ஆரம்பித்தேன். ரொம்பவே ஒரு மன துக்கம். சரீரத்தில் பலவீனப்பட்டு மருத்துவமனையில் இருக்கும்போது சரியாக திங்கக்கிழமை அப்படியே படுக்கையில் இருந்துக்கிட்டே ஜெபம் பண்ணேன் கண்ணீரோட. ஆண்டவரே, சரீரத்திலேருந்து உங்கள் கையை எடுத்துருங்க. வியாழக்கிழமை நான் பணித்தளத்தில் அங்கே இருப்பேன், முதலூருக்கே ஓடி போயிடுவேன், என்ன கொஞ்சம் விட்டுருங்க அப்படின்னு சொன்னேன். டாக்டர் வந்தார். ரவுண்ட்ஸ் வரும்போது, சார் என்னை டிஸ்சார்ஜ் பண்ணுங்கண்ணே. அட பைத்தியக்காரா, உன்னை எப்படி தூக்கிட்டு வந்தாங்க? டிஸ்சார்ஜா? இரு அப்படின்னார். இல்லை, நான் ஒரு யோனா லிஸ்ட்டில் இருக்கிறேன். அது ஒரு கிறிஸ்டியன் ஹாஸ்பிட்டல், கிறிஸ்டியன் டாக்டர். எனக்கே நீ பிரசங்கம் பண்ணுறியா? சரி இரு, சாயங்காலம் உன்னை டிஸ்சார்ஜ் பண்ணிடுறேன்னு சொல்லி டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிச்சி விட்டார். ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை. வீட்டுக்கு பொருளெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குட்டி சாக்கு தான். அது சன்னல் சாக்குன்னு கூட நினச்சிடாதீங்க. இந்த பிளாஸ்டிக் சாக்கில் குட்டி சாக்கு இருக்குங்களா, அந்த அளவு தான். அதிலே தூக்கி எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு இங்கே புறப்பட்டு இங்கே வந்துட்டேன். பிரியமானவர்களே, வருவதுக்கு முந்தின நாள் இரவில் சமாதானமே இல்லை. ஏன்னா பஸ்ஸுக்கு டிக்கெட்டுக்கு பணம் இருக்குது, அதுக்கு மேலே பார்த்தா 2 ரூபா மட்டும் இருக்குது. டிக்கெட்டு பணம் எவ்வளோன்னு எனக்கு தெரியும், அது போக 2 ரூபா தான் இருக்குது. டீயே சாப்பிடாம நேராக போனாலும் 2 ரூபா தான் மீதி இருக்கும். எப்படிப்பட்ட சூழ்நிலை பாருங்கள். ஆண்டவரிடத்தில் அழுது ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, எல்லாரும் ஊழியத்துக்கு போனால் 4 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணி எடுத்து ரெஜிஸ்டர் பண்ணி அனுப்புவாங்களப்பா, நான் பாட்டுக்கு போகணுன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதேன். இப்போ கூட சாதாரணமாக சொல்லிட்டேன், அப்போ ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது ரொம்ப அழுதேன். ஏன்னா குடும்பம், இவாஞ்சலின் குட்டி பிள்ளை பிறந்திருக்கிறார். அந்த சூழ்நிலை, அந்த சமயத்தில் தான் அதிகாலையில் 4 மணிக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காண்பித்தார். கன்னத்துக்குரிய தேவ மனிதர் தினகரன் ஐயாவை பார்க்குறதுக்காக ஒரு டோக்கன் வாங்கிட்டு நிறைய பேர் உட்காந்துருக்குறாங்க. அது மாதிரி நான் உட்காந்துருக்கிறேன். அப்போது என் டோக்கன் நம்பரை சொல்லி என் பேரை சொல்லி உள்ளே கூப்பிட்றாங்க. உள்ளே போனால் ஐயா ஒரு டேபிள் முன்னாடி சேர் போட்டு உட்காந்துருக்கிறாரு. ஆப்போசிட்டில் கொஞ்சம் சேர்லாம் இருக்குது. அவர் எதையோ ஒவ்வொருத்தரையும் சந்திச்சுட்டு சீரியஸாக ஒரு ஹார்ட்டில் டச் ஆகிறத எழுதி வைக்கிறார். ஜெபம் பண்ணுறதுக்கு அப்படியே எழுதி வைக்கிறார். சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிட்டே இருக்கிறார். நான் சொல்கிறேன், ஐயா சூசைட் அட்டன் பண்ண போகும்போது நான் ஆண்டவரை தரிசித்தேன், ரட்சிக்கப்பட்டேன். இப்போ ஆண்டவர் என்னை ஊழியத்துக்காக அழைச்சிருக்கிறாரு, என்னை கொஞ்சம் ஜெபம் பண்ணி அனுப்பிச்சி விடுங்க அப்படின்ட்டு. டக்குன்னு கண்ணை திறந்து பார்க்குறாரு. என் முகத்தை பார்த்துட்டு சேர்லேருந்து எழும்பி முழங்கால் போடு அப்படின்னு சொல்கிறார். முழங்கால் போட்ட உடனே அந்த பக்கம் பால் திணற அண்ணன் அதே மாதிரி ஜனங்களுக்காக ஜெபிச்சிட்டு இருக்காங்க. இங்கேருந்து கூப்பிட்றாரு, ஏய் பால், இங்கே வாப்பா, தம்பி ஆண்டவர் ஊழியத்துக்காக அழைச்சிருக்கிறாரு, நாம் ரெஜிஸ்டர் பண்ணி அனுப்பலாம். 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணி பிரதிஷ்டை பண்ணி வாக்கு தத்துவம் யோசுவாவுடைய புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் தினகரன் ஐயா அப்படியே ஒன்றா சொல்கிறார். இதை உனக்கு நான் வாக்கு தத்தமாக தர்றேன்னு சொல்லி அப்படியே அபிஷேகித்து ஜெபம் பண்ணும்போது அந்நிய பாஷையில் பயங்கரமாக சத்தம் போட்டு நான் ஜெபம் பண்ணுறேன். அப்படியே அந்நிய பாஷையில் பேசிட்டே கண்ணை திறந்துட்டேன். தூக்கம்தான், உண்மையாகவே நடந்த மாதிரி இருந்தது. முழங்கால் போட்டேன். தேவனுடைய பிரசன்னம் என்னை நிரப்பியது. ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். நானே உன்னை பிரதிஷ்டை செய்து அனுப்புகிறேன், நீ போ, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அதுதான் உங்களுக்கு முன்னால நிற்கிற இந்த தேவ மனிதனோடு கர்த்தர் பண்ணின உடன்படிக்கை. இந்த வரைக்கும் ஆண்டவர் கைவிடல. அந்த உடன்படிக்கையில் ஆண்டவர் மாறல. இன்று வரைக்கும் ஊழியத்தில் பாடுகள் நெருக்கடிகள் வரும்போது ஆண்டவருடைய பாதத்தை படித்துக் கொண்டு இந்த வார்த்தையை தான் சொல்லுவேன். ஆண்டவரே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொன்னீரே. அந்த உடன்படிக்கையின் வார்த்தையை சொல்லும் போது பரலோகம் உடனடியாக ஆம் என்றும் ஆமேன் என்றும் சொல்லுகிறது. பிரியமானவர்களே,
தாவீதுக்கு தேவன் பொய் சொல்லேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கை ஏன் அப்படியே இருக்கிறது? நம்முடைய ஜெபம் அப்படியே தான் இருக்கிறது, நம்முடைய பக்தி அப்படியே தான் இருக்கிறது, நம்முடைய வேத தியானமும் அப்படியே தான் இருக்கிறது. பரலோகம் ஒரு வித்தியாசத்தை எதிர்பார்க்கிறது. உங்க ஜெபத்தில் ஒரு வித்தியாசத்தை காட்டுங்க, பரலோகம் இறங்கி வரும். ஒரு மனிதன் தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும். தேவன் ஒரு மனிதனை சந்தித்தே ஆக வேண்டும். உங்களை தேவன் சந்திப்பாரே ஆனால் உங்கள் குடும்பத்தை மலை மேல் இருக்கிற பட்டணமாய் கர்த்தர் தூக்கி வைப்பார். எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி, ஆண்டவர் அதை எல்லாம் உடைத்து மாற்றி அமைப்பார். அதுதான் ஆண்டவர். ஒரு வார்த்தை பரத்திலிருந்து உங்களை நோக்கி வரட்டும். வரும் மட்டும் நீங்கள் காத்திருங்கள், வரும் மட்டும் ஜெபித்துக் கொண்டே இருங்கள், தேவனை நோக்கி பார்த்து கொண்டே இருங்கள், பதில் நிச்சயமாய் வரும். அதே சங்கீதத்தில் இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்க நான் விரும்புகிறேன். 26, 27. அவன் என்னை நோக்கி, நீர் என் பிதா, என் தேவன், என் ரட்சிப்பின் கண்மலை என்று சொல்லுவான். நான் அவனை எனக்கு முதற் பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனுமாக்குவேன். இந்த இடத்திலே தாவீது தேவன் மேல் கொண்ட பக்தி, தாவீது தேவன் மேல் கொண்ட நம்பிக்கை, தாவீது தேவன் மேல் கொண்ட விசுவாசம், இதை எல்லாவற்றையும் நம்ம பார்க்க முடியும். தேவனாகிய கர்த்தரே சொல்லுகிறார், ஏன் நான் தாவீதுக்கு இறங்கினேன், ஏன் நான் தாவீதை ஆசீர்வதித்தேன், ஏன் நான் தாவீதோடு உடன்படிக்கை பண்ணினேன், ஏன் நான் தாவீதின் சந்ததியிலே வருவேன் என்று திட்டம் பண்ணினேன், ஏன் தாவீதின் சந்ததியை பூமி இருக்கும் நாள் மட்டும் அவனுடைய பேரை பிரஸ்தாபப்படுத்துவேன், அவன் சந்ததி ராஜாவாய் அரசாளும், எல்லா நாளும் ஒரு விளக்கு அவனுக்காக இருக்கும், அது அணையாது. இத்தனை அதிகமாய் தேவன் ஒரு மனிதனை நேசிக்க காரணம் என்ன? அவன் தேவன் மேல் கொண்ட அன்பு, அவன் தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசம். தேவனை சார்ந்திருந்தான். எனக்கு தகப்பன் என்றால் அது என் தேவன்தான், ஈசா இல்ல. ஏனென்றால் சாமுவேல் தீர்க்கதரிசி ராஜாவின் அபிஷேகத்தை எடுத்துக்கொண்டு என் தகப்பன் வீட்டிற்கு வந்த நாளிலே என் தகப்பன் என்னை மறந்து போனார். என் சகோதரர் எல்லாரையும் தீர்க்கதரிசிக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தினார். ஆனால் வனாந்தரத்தில் குடும்ப ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த இந்த தாவீதை ஈசாய், என் மாம்சத்தின்படியான தகப்பன், மறந்து போனான். சாமுவேல் கேட்கிறான், எல்லாரையும் இவன் அல்ல என்று தேவன் சொல்லிவிட்டாரே, உனக்கு வேறு யாராவது பிள்ளைகள் இருக்கிறார்களா? தேவன் சரியாத்தான உன் வீட்டுக்கு என்ன அனுப்பிவிட்டார். ஒருவன் இருக்கிறான், அவன் வனாந்தரத்தில் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு ராஜாவாய் மாறுவதற்கு எந்த தகுதியுமே கிடையாது. அவன் திறமையே இல்லாதவன். திறமையுள்ளவர்களை நீர் புறக்கணித்தீர். இல்ல, அவனை நீர் அழைத்து அனுப்பும், அவன் இங்கே வரட்டும். ஒருவன் இங்கிருந்து அனுப்பப்படுகிறான். நம்மெல்லாம் நினைக்கிற மாதிரி இந்த இடத்துல தான் ஊருக்கு வெளியே ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு என்பதல்ல. பல கிலோமீட்டர் தூரம் எங்கேயோ அவன் ஆடுகளை வைத்து கொண்டு அங்கே இருக்கிறான். ஆனால் வனாந்தரத்தில் தேடி தேடி ஓடி 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 ஒருவன் போய் தாவீதை தேடும்படிக்கு ஓடிக்கொண்டே இருக்கிறான். சாமுவேல் எத்தனை மணி நேரம் காத்திருந்தானோ தெரியவில்லை. அங்கே போய் அனுப்பப்பட்ட மனிதன் போய் சொன்ன உடனே தாவீது வேக வேகமா ஓடி வாரான். அவன் ஓடி வருகிறதை சாமுவேல் பார்க்கிறான். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் சாமுவேலோடு கூட பேசுகிறார். இவன்தான் நான் தெரிந்து கொண்டவன், இவன்தான், இவனை நீ அபிஷேகம் பண்ணு,
அதை தாவீது சொல்லுகிறான். என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் சகோதரருக்கு வேற்று மனுஷரும் என் தாயின் பிள்ளைகளுக்கு நான் அந்நியனுமானேன். இன்னும் கூட சங்கீதத்திலே தாவீது சொல்லுகிறான், செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போல ஆனேன். உடைந்த ஒரு மண் பாத்திரம், அது எல்லாரும் நினைத்து கொண்டே இருப்பதே இல்லை. தூக்கி அள்ளி எறிந்து விட்டு வேற பாத்திரம், உடைந்த பாத்திரத்தை போல ஆனேன். ஆனால் என் ஆண்டவர் என்னை நினைத்து கொண்டே இருந்தார். நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். ஏன் தாவீது தேவன் நினைத்து கொண்டே இருக்கணும்? தாவீது தேவனை இடைவிடாமல் நினைத்து கொண்டிருந்தார். ஒரு வித்தியாசத்தை காண்பிக்க வேண்டும். ஒரு இடத்தை தெரிந்து கொள்ளுங்க. 10 நிமிடத்துக்கு ஒருக்கா ஒரு 3 நிமிடம் அந்த இடத்துல போய் நில்லுங்க. ஆண்டவரிடத்தில் பேசிக்கொண்டே இருங்க. 10 நிமிடத்துக்கு 3 நிமிடம் ஆண்டவரிடத்தில் சொல்லிக்கொண்டே இருங்க, பேசிக்கொண்டே இருங்க. உங்க வேதாகமம் திறந்தே இருக்கட்டும். உங்க வேதாகமம் மூடப்பட வேண்டாம், திறந்தே இருக்கட்டும். நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டு பாருங்க. உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மறுரூபமான மாற்றங்கள் வரும். கர்த்தர் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார். 1998ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட நமது கல்வாரி சுவிசேஷ மிஷனரி இயக்கமானது ஒடிசா மாநிலத்தை தலைமையிடமாக கொண்டு ஒடிசா மாநிலத்தில் 6 மாவட்டங்களில் 176 மிஷனரிகளை கொண்டு 13 இன மக்கள் மத்தியில் ஒவ்வொரு மாதமும் 500 புதிய கிராமங்களை சந்திக்க வேண்டும் என்ற மேலான தரிசனத்தோடு சுவிசேஷ பணியினை செய்து வருகிறது. தேவனுடைய ஆலயங்கள் இல்லாத இடங்களில் தேவனுடைய வார்த்தையை அறிவித்து நமது ஊழியத்தின் மூலம் ஆலயங்கள் கட்டப்பட்டு வருகிறது. ஒடிசாவில் வாலிபர் முகாம், சிறுவர் முகாம், விடுதலை முகாம் மூலமாக எண்ணற்ற மக்களுக்கு தேவனுடைய வார்த்தையானது அறிவிக்கப்பட்டு வருகிறது. அறியப்படாத இடங்களில் தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கும் நமது மிஷனரி ஊழியத்தில் இன்னும் அதிகமான மிஷனரி பணியாளர்கள் எழும்பப்படவும், ஒடிசா மொழியில் தேவனுடைய பரிசுத்த வேதாகமத்தை கொடுக்கும் நன்கொடையாளர்கள் எழும்பவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள்.